கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம் யாத்திராகமும் 2ஆம் அதிகாரத்தை பற்றி பார்ப்போம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் ஒரு வகையாக ஒரு அர்த்தத்தில் நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மோசே ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து மக்களை விடுவிக்கும் ஒரு தலைவராக நாம் மோசேயை குறிப்பிடலாம். மோசே கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிமு 13 இல்லை 14ஆம் நூற்றாண்டில் பிறந்திருப்பாரு. யூத மதத்தின் தீர்க்கதரிசியா நம்ம அவரை சொல்லலாம். யூத பாரம்பரியத்தில் மோசே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஆசிரியராகவும் மதிக்கப்படுறாரு. யாத்திராகம் புத்தகத்தின்படி அவர் எகிப்தில் பிறக்கிறாரு. எகிப்தில் பிறந்து ஒரு எகிப்த வேலைக்காரன் அவன் என்ன பண்றான்னா, கொடுமையா இஸ்ரேல் ஜனங்களை அவன் கொடுமையா எபிரேயர் மக்களை வேலை வாங்குறதுனால கோவப்பட்டு அந்த எகிப்தியனை கொலை செய்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா மீதியானுக்கு தப்பி ஓடி போயிடுறாரு. அங்கே ஆண்டவர் எரியிற ஒரு புதர்ல தன்னை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தின உடனே அவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க மோசேயை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னும் நிறைய யாத்திராகம் புத்தகத்துல நம்ம பார்க்கலாம். ஆமேன்.